கல்யாணத்துக்கு அப்புறம் செல்ஃப் க்ரூமிங் அப்படிங்கிறது சுத்தமாக எல்லாமே போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட நீட்டாக இருந்தோமோ, அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. ஏன்னா எனி டைம் நம்ம வீட்டில் இருக்கோம், இல்லைன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நம்ம செல்ஃபை வந்து சுத்தமாக கவனிச்சிக்க முடியல. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா விமன்ஸ்க்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். கல்யாணம் மூச்சு புதுசுலையாவது வீட்டில் இருந்தால் கூட லைட்டாக வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் நீட்டாக போட்டுட்டு அந்த மாதிரி இருந்தேன். அப்படியே போக போக நம்மளும் ஹவுஸ் ஒய்ஃபாக மாறி வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, அந்த க்ரூமிங் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் போயிடுச்சு. ஏதோ இப்போ தான் கொஞ்ச நாளாக என் மேலே எனக்கே கொஞ்சம் அக்கறை வந்திருக்கு. இப்போ தான் க்ரூமிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்கேன். என்னோட மிஸ்கேரேஜுக்கு அப்புறம் டோட்டலாக அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். எந்த விதமான ஃபங்க்ஷனுக்கும் போகிறது கிடையாது, எங்கேயும் வெளியும் போகிறது கிடையாது. இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கேன். மற்றபடிக்கு எங்கேயுமே போகாமல் வராமல் தான் இருந்தேன். ஸோ க்ரூமிங்கில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் க்ரூமிங் அப்படிங்கிறது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு எப்போ உங்களை வந்து நீட்டாக வச்சுக்கணும்னு தோணுதோ, க்ரூம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ பண்ணுங்கள். மற்றவங்களுக்காக தயவுசெய்து பண்ணாதீங்க.